Hi friends, good morning to all. So as like every Tuesday நம்ம நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கிளிப்பிங்ஸ் நம்ம பார்ப்போம். அந்த வகையில் வந்து இன்றைக்கி வந்து நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு 3 அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஇ கிராஜுவேட்ஸ் அண்ட் பிடெக் கிராஜுவேட்ஸுக்கு, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ கிராஜுவேட்ஸ்க்கு இருக்குது. ஓகே, அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி தாட் ஃபார் த டே. பயம் மனதை முடக்கும் பூட்டு, தன்னம்பிக்கை அதை திறக்கும் சாவி. ஸோ எவ்வளோ உண்மையான விஷயம்னு பாருங்கள். இதை நம்ம எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம பயந்துக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்துட்டு முன்னேறி செல்ல முடியாது. தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க, கண்டிப்பாக நம்மளால் முன்னேறி போக முடியும். ஓகேவா? பயம் மனதை முடக்கும் பூட்டு, தன்னம்பிக்கை அதை திறக்கும் சாவி. ஸோ அந்த பயப்படுறது அப்படின்றது கெட்டது பண்ணுறதுக்கு நம்ம பயப்படணும், நல்லது பண்ணுறதுக்கு நம்ம பயப்படக்கூடாது. ஓகேவா? ஸோ நான் பயப்பட மாட்டேன் அப்படின்றதுக்காக வந்து நம்ம வந்து தேவையில்லாத விஷயங்களை செய்யக்கூடாது. நான் பயப்பட மாட்டேன், என்னோடய வாழ்க்கையில் முன்னேறதுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணுறதுக்கு நான் பயப்பட மாட்டேன். ஓகேவா? அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து பயம் கொள்ளாமல் இருக்கணும். மற்றபடி கெட்டது பண்ணுறதுக்கோ இல்லை வந்து மற்றவங்கள வந்து வேறு ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நம்ம வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கோ வந்து நம்ம கண்டிப்பாக பயந்து ஆகணும். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐடிஐ முடித்தவர்களுக்கு பெல் நிறுவனத்தில் பலி. ஐடிஐ நமக்கு வந்து தெரியும். ஐடிஐ முடித்தவங்க வந்துட்டு நிறைய ஃபீல்டில் போகலாம். அதில் வந்து பெல் அப்படின்றதுக்கு வந்து ஒரு கால் ஃபார் வந்திருக்கு. ஓகேவா? சார் டிப்ளமோ ஐடிஐ ரெண்டுக்குமே வந்து அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் பிரிவில் ட்ரிபிள் இ வந்து 6, மெக்கானிக்கலுக்கு 8, எலக்ட்ரிக்கலுக்கு 1, டெக்னீஷியன் பிரிவில் ஃபிட்டர், எலக்ட்ரானிக் மெக்கானிக் அண்ட் மிஷினிஸ்ட் 2, மொத்தம் எலக்ட்ரிஷியன் 2, மொத்தம் 130 போஸ்ட் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க டிப்ளமோ ஐடிஐக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் டிப்ளமோ ஐடிஐ படித்தவங்க இருந்தாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. ஏஜ் லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க. bellindia.in அப்படின்ற வெப்சைட்டில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பிஇ முடித்தவங்களுக்கும் டிப்ளமோ முடித்தவங்களுக்கும் கால் ஃபார் பண்ணுவாங்க. இதில் வந்துட்டு டிப்ளமோ அண்ட் பிஇ மட்டும், டிப்ளமோ அண்ட் ஐடிஐ மட்டும் தான் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. பிஇ கால் ஃபார் பண்ணலை. அடுத்து சோலார் நிறுவனத்தில் வாய்ப்பு. ஓகேவா? SEICI, ஸோ இந்திய சூரிய ஒளி மின்சார நிறுவனத்தில் SECI. ஓகேவா? ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெப்டி மேனேஜர் இன்ஜினியரிங்கில், சீனியர் இன்ஜினியர், ஜூனியர் ஃபோர்மேன், மேனேஜர், ஜென்ரல் மேனேஜர், மொத்தம் வந்து 22 போஸ்ட். பிஇ டிப்ளமோ படித்தவங்களுக்கு கால் ஃபார் எலிஜிபிலிட்டி. ஏஜ் லிமிட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்துங்க. 24/10 லாஸ்ட் டேட்டு. SECI.co.in அந்த வெப்சைட்டில் செக் பண்ணிங்க. அடுத்து ராணுவத்தில் சேர விருப்பமாக. ஸோ ரொம்ப சூப்பரான வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நிறைய பேர் வந்து இந்தியன் ஆர்மியில் ஜாயின் பண்ண நினைப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பிஇ பிடெக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், 20 to 27 வயசுக்குள்ளே இருக்கணும். ஸோ டெக்னிக்கல் அது வந்து நமக்கு சூப்பரானது. நம்ம வந்து நான் டெக்னிக்கல் போகிறதில்ல, டெக்னிக்கலுக்கு தான் நம்ம கேட்குறாங்க. டெக்னிக்கல் கிராஜுவேட்டில் சிவிலுக்கு 8, கம்ப்யூட்டருக்கு 6, எலக்ட்ரிக்கலுக்கு 2, இசிக்கும் கேட்டிருக்காங்க 6, மெக்கானிக்கலுக்கு 6, மொத்தம் 30 போஸ்ட். பிஇ பிடெக் 6/11/2025 லாஸ்ட் டேட்டு. ஜாயின் இந்தியன் army.nic.in இந்த வெப்சைட்டில் செக் பண்ணுங்கள். இந்த 3 போஸ்ட் தான் இன்றைக்கி வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. தன்னம்பிக்கை தான் உங்களின் வாழ்வை உயர்த்தும் மிகப்பெரிய சாவி. தேங்க்யூ. இது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி வீடியோஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். தேங்க்யூ.